அவளுக்கு அதிர்ஷ்டமடி, எதிலும் வெற்றி, எப்போதும் வெற்றி. ஏய், அது அதிர்ஷ்டம் இல்லையடி, அறிவு. பாரடி, தாயக்கட்டத்திலும் வெற்றி பெறுகிறாள், கல்லாங்காயிலும் வெற்றி பெறுகிறாள் என்று இன்று ஆடு புலி ஆட்டம் ஆடினால் அதிலும் இவளுக்கே வெற்றி. அதுதான் சொன்னேனடி, மற்றவற்றிலெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கலாம், இந்த ஆடு புலி ஆட்டத்தில் புத்திதான் முக்கியம். அது சரி, உனக்கு நிறைய இருக்கிறது என்று பீற்றிக் கொள்ளாதே. பீற்றிக் கொள்ளாமல் 6 அடி கூந்தல் இருப்பவள் அள்ளி முடியத்தானே செய்வாள். நீ அள்ளி முடிந்து கொண்டே இரு, நாங்களும் ஓயாமல் ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஏய், இவள் தோற்கிற மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாட வேண்டுமடி. இவள் தோற்கிற மாதிரியா? இனி அப்படி ஒரு விளையாட்டை கண்டுபிடித்தால் தான் உண்டு. அதை கண்டுபிடிப்பதற்கும் புத்தி வேண்டும். சரி, பேசிக்கொண்டே ஊஞ்சலை நிறுத்திவிட்டீர்களே. ஓடி, கை வலிக்கிறது. வஞ்சனை இல்லாமல் தான் வளர்ந்திருக்கிறீர்களே, பிறகு எப்படி கை வலிக்கும்? இதோ பாரடி, இவளுக்கு இன்னும் குட்டியா 8 வயது பாப்பா என்று நினைப்பு. ஏய், நீயும் வளர்ந்திருக்கிறாய், ஞாபகம் இருக்கட்டும். அது சரி, எங்கேயடி புனிதாவை 2-3 நாட்களாகவே காணும்? அவள் வரமாட்டாள். ஏன், என்ன ஆயிற்றாம் அவளுக்கு? உனக்கு தெரியாதா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறது. கல்யாணம் நிச்சயமாகியிருக்கிறதா? அதெப்படி திடீரென்று? திடீரென்றெல்லாம் ஒன்றுமில்லை. ரொம்ப நாட்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள், இப்போது நிச்சயம் செய்து விட்டார்கள். மாப்பிள்ளை யாராம்? இந்த ஊர் தானா? புனிதாவின் மாமா பிள்ளைதானாம். பாவம், அழுது கொண்டே இருக்கிறாள். அழுது கொண்டிருக்கிறாளா? ஏனாம்? பார்ப்பதற்கு நன்றாக இருக்க மாட்டாரோ? பார்ப்பதற்கு நன்றாக தான் இருப்பார். பிறகு என்ன? பார்ப்பதற்கு நன்றாக இருந்தால் போதுமா? அத்திப்பழம் கூட தான் அழகாக இருக்கிறது, உரித்தால் தானே உள்ளே புழு இருப்பது தெரிகிறது. என்னடி சொல்கிறாய்? அவன் நல்லவன் இல்லையாம். படிப்பறிவு கூட சரியாக இல்லாததால் வேலை வெட்டி என்று எந்த காரியங்களுக்கும் போவதே இல்லையாம். ஒழுக்கமான சுபாவமும் இல்லையாம். சரி, பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடலாமே. அப்படி சொல்ல முடியாது தஞ்சா. பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் மாப்பிள்ளையை நிராகரிப்பதற்கு நமக்கு ஏது உரிமை? புனிதாவின் அப்பா அதற்கு சற்று மருத்துவம் கூட பார்த்திருக்கிறார். அந்த வரன் வேண்டாமே, நிரந்தர வருமானம் இல்லை என்று ஏதேதோ சொல்லி பார்த்திருக்கிறார். நம் பெண்ணை நாமே கொடுக்காவிட்டால் என் தம்பிக்கு யார் பெண் கொடுப்பார் என்று புனிதாவின் அம்மா பரிந்து பேசுகிறாராம். ச்சே, எவ்வளவு பரிதாபம் பார்த்தாயா? இத்தனை வருடங்கள் அம்மாவோடும் அப்பாவோடும் இருந்துவிட்டு திடீரென்று பிடிக்காத ஒருவன் கூட போய் குடித்தனம் நடத்த வேண்டும் என்பது எத்தனை கடினம். வாழ்க்கை எப்படி மாறி போய் விடுகிறது. வேற என்ன செய்ய முடியும்? பெரியோர்களின் பேச்சை நாம் கேட்கத்தானே வேண்டும். அவர்களின் முடிவு சரியாகத்தானே இருக்கும் என்று நம்பித்தான் ஆக வேண்டும். பிறகு அவரவர்களின் தலைவிதிப்படி வாழ்க்கை சிலருக்கு நல்ல விதமாகவும் சிலருக்கு திருப்தி இல்லாமலும் அமையும். ஆக மொத்தத்தில் நமக்கு பிடித்தவனையும் நாம் விரும்பும் குணநலன்களோடு இருப்பவனையும் நம்மால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. பெற்றோர்களுக்கு பிடித்தவன் நமக்கும் பிடிக்க வேண்டும், அல்லது திருமணத்திற்கு பிறகு அவனே நமக்கு பிடித்தவனாக பழகிக் கொள்ள வேண்டும். இது துர்பாகியமான நிலைதான், ஆனால் வேறு வழி? ஏய் தஞ்சா, எங்கடி போகிறாய்? வாடி, ஊஞ்சலில் ஆட்டுகிறோம். இல்லையடி, நீங்களே ஆடுங்கள். என் மனதே இப்போது ஊஞ்சலாய் ஆடிக்கொண்டிருக்கிறது. தஞ்சா, ஏய், என்னவோ இது? இன்று வியாச பூஜை ஆதலால் நம் கோவிலில் கட்டப்பட்டுள்ள புதிய காலக்ஷேப மண்டபத்தை திறப்பிப்பதற்காக சச்சிதானந்த சுவாமிகள், சுகானந்த சுவாமிகள் மற்றும் யாதவ பிரகாச சுவாமிகளை நாம் அழைத்துள்ளோம். அதில் சச்சிதானந்த சுவாமிகளும் சுகானந்த சுவாமிகளும் அழைத்த நேரத்துக்கு முன்னதாகவே வந்துவிட்டார்கள். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகள் மட்டும் அழைத்த நேரம் தாண்டியும் இன்னும் வரவில்லையே. அதுதான் யாதவ பிரகாசர். நேரத்திற்கு வந்தால் மரியாதையாக இருக்காது என்று வேண்டுமென்றே நேரம் தவறித்தான் வருவார். அதோ பாரும், அவர் வருகிறார். பார்த்தீரா அவர் நடந்து வருவதே? சந்நியாசியாக இருந்தாலும் தான் என்ற தோரணை அதில் தெளிவாக தெரிகிறது பாரும். மெதுவாக பேசும். அவர் காதில் விழுந்தால் அவ்வளவுதான், நம்மை நார் நாராக பிரித்து விடுவார். வரவேண்டும் பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளே.
பூர்ணகும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன இது, நீங்கள் இருவர் மட்டும் வரவேற்கிறீர்கள், மற்றவர்கள் எங்கே? அதுதானே, எங்கள் சுவாமிகள் வருகிறார் என்றால் வழிநடுக மலர் தூவி வரவேற்க வேண்டாமா? கொம்போலியும் சங்கோலியும் முழங்க வேண்டாமா? தவறாக நினைக்க வேண்டாம் சுவாமிகளே. தங்களுக்கு முன்னரே சச்சிதானந்த சுவாமிகளும் சுகானந்த சுவாமிகளும் வந்துவிட்டதால் அனைவருமே அவர்களோடு உள்ளே இருக்கார்கள். அவர்களை விட்டுவிட்டு வருவது மரியாதை குறைவாக ஆகிவிடுமே. அதனால்தான் உங்களை அழைத்துச் செல்ல நாங்கள் இங்கு காத்திருக்கிறோம். ஓ, அவர்கள் இருவரும் வந்துவிட்டார்களா? ஆம் சுவாமி, பூர்ணகும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள் சுவாமி. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். இப்படி அமருங்கள். அமருங்கள், அமருங்கள். பெரியோர்களே, மகானை தரிசிப்பதே பாக்கியம் எனும்போது முப்பெரும் மகான்களை ஒன்றாக நாம் இன்று தரிசிப்பது பாக்கியத்திலும் பாக்கியம். அவ்வகையில் வியாச பூஜை தினத்தன்று நம் கோவிலின் காலக்ஷேப மண்டபத்தை திறக்க வேண்டும் என்பதற்காக நாம் அழைத்ததும் உடனே சம்மதித்து இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுக்கும், பூஜ்ய ஸ்ரீ சுகானந்த சுவாமிகளுக்கும், பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி, என்ன இது, தங்கள் பெயரை மூன்றாவதாக சொல்லுகிறார்? இருக்கட்டும், இருக்கட்டும். இதில் முதலாவதாக காஞ்சியம்பதிக்கு அருகில் உள்ள திருப்புட்குழியில் வேத பாடசாலை நடத்தி பலருக்கு வழிகாட்டியாகவும் குருநாதராகவும் விளங்கும் பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளை சில நிமிடங்கள் சொற்பொழிவு ஆற்றும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் காஞ்சியம்பதிக்கு அருகில் உள்ள திருப்பூட்குழி என்று எங்கள் ஊரை சொல்வதையே நான் விரும்புவதில்லை. திருப்பூட்குழி எந்த வகையிலும் காஞ்சியம்பதிக்கு சளைத்தது இல்லை. தொண்டை மண்டலத்திலேயே, ஏன் மூவேந்தர்களால் ஆளப்படும் அனைத்து மண்டலங்களிலேயே சிறப்பு பெற்றது இந்த யாதவ பிரகாசர் நடத்தும் வேத பாடசாலை. திருப்பூட்குழிக்கு இதைவிட வேறு என்ன சிறப்பு வேண்டும்? இதையெல்லாம் அறியாமல் சாம்பமூர்த்தி பேசிவிட்டார். சரி, போகட்டும். வியாச பூஜை தினத்தன்று என் தரிசனம் வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுவார்கள். காரணம், வேதத்தை நமக்கு வழங்கிய வியாசதேவரை போற்றி வழிபடும் வகையில் அவருடைய பிரதிநிதியாக உயர்ந்த சந்நியாசிகளை அனைவரும் வழிபடுவது வழக்கம். ஆகையால் இந்நாளில் பலரும் எனக்கு அழைப்பு விடுத்து பிரம்மாண்டமான பூஜைகளை செய்வார்கள். இருப்பினும் நீங்கள் அனைவரும் என் தரிசனத்தை மிகவும் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சாம்பமூர்த்தி சொன்னதால் தான் நான் இங்கு வர ஒப்புக்கொண்டேன். ஆனால் இன்று காலையில்தான் சாம்பமூர்த்தி என்னை மட்டும் அழைக்கவில்லை, சச்சிதானந்த சுவாமியையும் சுகானந்த சுவாமியையும் அழைத்திருக்கிறார் என்ற விபரம் தெரிந்தது. 3 பேரில் ஒருவராகவெல்லாம் நான் விழாக்களில் பங்கு கொள்வதில்லை. இருப்பினும் இவர்கள் இருவரும் நான் பயிற்சி பெற்ற அதே மடத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு முன்னமே அம்மடத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தவர்கள். அதனால் தவறொன்றுமில்லை. காலட்சேப மண்டபம் திறந்ததும் வேதாந்த சூத்திரத்திலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு நான் விளக்க உரையை கொடுக்கிறேன், விரிவாக பேசுகிறேன். மிக்க நன்றி சுவாமிகளே. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் காலக்ஷேப மண்டபத்தை திறந்து வைப்பார். பூஜ்ய ஸ்ரீ சுகானந்த சுவாமிகள் கல்வெட்டை திறந்து வைப்பார்.
பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகள் மண்டபத்தில் காலக்ஷேபம் செய்வார். அனைவரும் வாருங்கள், மண்டபத்திற்கு செல்வோம். நில்லுங்கள்! என்ன சாம்பமூர்த்தி, என்னை அவமதிப்பதற்காகவே இவ்விழாவிற்கு அழைத்துள்ளீர்களா? ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீர்கள்? பிறகென்ன? நீங்கள் கட்டியிருக்கும் காலக்ஷேப மண்டபம் வருங்காலத்தில் என் பெயர் சொல்ல வேண்டாமா? அதை திறப்பதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 108 உபனிஷத்துக்களையும் கரைத்து குடித்தவன் இந்த யாதவ பிரகாசன். அப்படி இருக்க என்னை ஒதுக்கிவிட்டு இவரை திறக்கச் சொன்னால் என்ன அர்த்தம்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, தாங்கள் சிறந்த வேத வித்தகர் என்பதை நாங்கள் அனைவருமே அறிவோம். அதற்காகத்தான் காலக்ஷேப மண்டபத்தில் முதல் பிரசங்கம் உங்களுடையதாக இருக்கட்டுமே என்று எண்ணினோம். நாளைய சமுதாயம் இதில் யார் முதலில் பிரசங்கம் செய்தார் என்பது பற்றி பேசாது, யார் இதை திறந்து வைத்தார் என்பது பற்றித்தான் பேசும். வேண்டுமானால் சச்சிதானந்த சுவாமி முதல் பிரசங்கத்தை தொடங்கட்டும். நான் மண்டபத்தை திறந்து வைக்கிறேன். சுவாமி, தாங்களே சொன்னீர்களே, அவர் குரு பரம்பரையில் உங்களுக்கு முன்னரே வந்தவர் என்று. சம்பிரதாயத்தில் மூத்தவர் என்பதால் அவர் திறந்து வைப்பதுதானே முறை. ஓ, முறையை பற்றி இந்த யாதவ பிரகாசனிடமே வந்து போதிக்கிறீர்களா? இதை நீங்களாக சொல்கிறீர்களா, இல்லை இப்படி சொல் என்று சச்சிதானந்தர் சொல்லச் சொன்னாரா? யாதவ பிரகாசரே, வயதிலும் ஞானத்திலும் உங்களை விட மூத்தவர் இவர். அதை மனதில் நிறுத்தி வார்த்தையை கையாளுங்கள். சுகானந்தரே, நீர் வேண்டுமானால் இவருக்கு 2வதாக இரும், என்னால் 3வதாக எல்லாம் இருக்க முடியாது. என்னவோ உங்களுக்கு பிறகு நான் மடத்தில் சேர்ந்தவன் என்று சாதாரணமாக நினைக்கிறீர்களே. மூத்தவர்களாக இருந்து நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? இப்போதும் அதே மடத்தில் இருந்து கொண்டு பழைய ஏடுகளை வைத்து மற்றவர்களுக்கு போதித்து நீங்களும் கடைபிடித்து வருகிறீர்கள். ஆனால் இந்த யாதவ பிரகாசன் அப்படி அல்ல. மடத்திலிருந்து வெளியே வந்து புதிதாக மடத்தையும் பாடசாலையையும் ஆரம்பித்திருக்கிறேன். வேதாந்த சூத்திரத்திலிருந்து ஆச்சாரியர்கள் எழுதிய பொருளுரையை அலசி ஆராய்ந்து என் பாண்டித்துவத்தால் பல விளக்க உரையை புதிதாக உருவாக்கி இருக்கிறேன். அதை ஏடுகளாக மாற்றி இருக்கிறேன். அப்படி ஏதாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் தான் மூத்தவர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்பா யாதவ பிரகாசா, ஆச்சாரியார்கள் கூறிய விளக்க உரையை மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம் முந்தைய ஆச்சாரியார்கள் வேதாந்த சூத்திரத்தின் அர்த்தத்தை மிகவும் தெளிவாக எளிமையுடன் எடுத்துரைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய தத்துவத்தை அப்படியே நாம் எடுத்து சொன்னாலே போதும். புதிதாக எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம் ஆச்சாரியார்களை விடவா நாம் அறிவாளி அல்ல என்று நீர் வேண்டுமானால் உண்மை சொல்லிக் கொள்ளும். எம்மை அதற்குள் இழுக்காதீர். எம் அறிவு வெறுமே ஏட்டை படித்து அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதல்ல. ஒரு வார்த்தைக்கு 10 அர்த்தங்களை என்னால் போதிக்க முடியும். அது சரி என்றும் என் பாண்டித்துவத்தால் நிரூபிக்க முடியும். ஆச்சாரியார்களின் போதனையை நீ தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய். சாஸ்திரத்திற்கு தவறான அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறாய். ஆச்சாரியார்களை அடியொற்றி விளக்கங்கள் சொல்லாமல் சம்பிரதாயத்திற்கு விரோதமாக உமது கருத்தை அதில் திணிக்கிறாய். இதனால் நம் சம்பிரதாயத்திற்கே மிகப்பெரிய கெட்ட பெயர். பலரும் உம்மை பற்றி என்னிடம் புகார் கூறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு உண்மை என்பது பேச்சால் எனக்கு இப்போது புரிகிறது. பொறாமைப்படுபவர்கள் பேச்சை பற்றியெல்லாம் நான் என்றும் கவலைப்படுவதில்லை. எனக்கு சரி என்பதை நான் செய்வேன். நான் போதிப்பது தவறு என்றால் என்னோடு வந்து வாதாடச் சொல்லுங்கள். அவர்கள் முகத்தில் கரியை பூசி என் கூற்றே சரி என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். தலையில் கணம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தலையே கணமாக இருப்பதை உன்னை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன். குருநாதரின் அருளாலும் இறைவனின் அனுக்கிரகத்தாலும் நீ பெற்ற பாண்டித்துவத்தை தவறான வழியில் நீ பயன்படுத்துகிறாய் யாதவ பிரகாசா. அது உனக்கு நல்லதல்ல. வீடு, மனைவி, ஆசாபாசம் என்று அனைத்து லௌகீக பந்தத்தையும் துறந்தவனே சந்நியாசி. அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு மண்டபத்தை திறந்து வைத்து அதன் மூலம் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டோம். அது சந்நியாச தர்மத்திற்கு விருத்தமானது என்று நன்றாக நாங்கள் அறிவோம். சாம்பமூர்த்தி, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை.
காலட்சேப மண்டபத்தை யாதவ பிரகாசரே திறக்கட்டும். என்ன சச்சிதானந்தரே, பிச்சை போடுகிறீர்களா? மரியாதையை கேட்டு பெறுபவன் அல்ல இந்த யாதவ பிரகாசன். வித்வத்தால் என் காலடியை தேடி வரவழைப்பவன் நான். காலட்சேப மண்டபத்தின் கல்வெட்டில் என் பெயர் இடம்பெறாவிட்டால் அதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. என் கரங்களால் காலட்சேப மண்டபம் திறக்கப்படாததால் அதற்குத்தான் சிறுமை. மதியாதார்களின் வாசல் படியை மிதிக்க மாட்டான் இந்த யாதவ பிரகாசன். சுவாமி மன்னிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் மேல் எந்த தவறுமில்லை. யாதவ பிரகாசரின் சுபாவம் இப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று நேரிடையாகவே கண்டுவிட்டோம். தன் மமதையால் தானே தனக்கு குழிபறித்துக் கொள்கிறார். மற்றவர்கள் மீதும் புழுதி வாரி வீசுகிறார். இவரிடம் கல்வி பயிலும் மாணவர்களின் நிலை என்னாகும் என்றே தெரியவில்லையே. யாதவ பிரகாசரின் சாஸ்திர ஞானத்தாலும் பாண்டித்துவத்தாலும் பலர் தம் குழந்தைகளை அவரிடம் சென்று சேர்க்கிறார்கள். அதையே பலமாக பயன்படுத்தி தன் தத்துவத்தை வருங்கால சமுதாயத்தின் மீது திணித்து வருகிறார். ஞானத்தால் அவர் குற்றை தவறு என்று நிரூபிக்கப் போகும் ஒருவன் இப்பூமியில் பிறக்காமலா இருந்திருப்பான்? ஆச்சாரியார்களின் அருளால் நிச்சயம் அவனால் யாதவ பிரகாசர் ஒரு நாள் தோற்கடிக்கப்படுவார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ராமானுஜா, எதற்காக எங்களை எல்லாம் இங்கே வரச் சொன்னாய்? இதுவரை நீ அது பற்றி எதுவுமே கூறவில்லையே. அது மட்டும் இல்லை, இது நாம் வழக்கமாக சந்திக்கும் இடம் கூட இல்லையே. பெரியப்பா தான் அண்ணாவிடம் உன் நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு வந்துவிடு என்று சொல்லியிருக்கிறார். அண்ணாவுக்கும் இது எதற்காக என்று தெரியாது என்றுதான் நினைக்கிறேன். இல்லையா அண்ணா? ஆமாம், அப்பா அவசரமாக ஏதோ வெளியே போய்க் கொண்டிருக்கும் போது இதை சொன்னார். அவரிடம் எதற்காக ஏன் என்று கேட்பதெல்லாம் என் வழக்கமில்லை. அது மரியாதையும் இல்லை.